வணக்கம். ஆஸ்ட்ரோ சுந்தர் வீடியோ சேனலிலிருந்து சுஜாதா. அனைவரும் புத்தாண்டு கொண்டாடி இருப்பீங்க. எல்லா ராசி பலனும் தொடர்ந்து பார்த்துட்டு வந்தோம். புத்தாண்டு அன்னிலேருந்து நான் கேள்வி நேரமாக கேட்குறேன்னு சொல்லியிருந்தேன். இன்னும் இப்போ ஜோதிட கேள்வி நேரம் 23ஆம் பதிவில் ஒரு 3 நேயர்கள் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதை சார்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். ரதீஷ்லேருந்து சார் நாகர்கோயில் அப்படிங்கிற ஊர்லேருந்து கேட்டிருக்காங்க. 6/4/98 2:20 PM. கொஸ்டின் மேரேஜ் லைஃப் எப்படி இருக்கும், எப்படிப்பட்ட ஒய்ஃப் அமையும், எந்த வயதில் மேரேஜ் நடக்கும், இது கேட்டிருக்காங்க சார். ஓகே ரதீஷ், நீங்கள் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க. 6 ஏப்ரல் 1998 2:20 PM நாகர்கோயில். நீங்கள் ஆயில்ய நட்சத்திரம், கடகராசி, கடக லக்னம். இப்போ உங்களுக்கு நடந்துட்டுருக்கிற தசை சுக்கர தசை நடக்குது. 7 சுக்கர தசையில் ராகு புக்தி 7/12/2022 7/12/2025 வரைக்கும் நடக்குது. அதுக்கு அடுத்து வரக்கூடிய குரு புக்தியில் தான் உங்களுக்கு திருமணம் அப்படிங்கிறது நடக்கும். அதாவது டிசம்பர் 2025 ஏப்ரல் 2026 இருக்கக்கூடிய பீரியடில் உங்களுக்கு மேரேஜ் நடக்கும். இப்போ உங்களுக்கு வரக்கூடிய மனைவி எப்படி இருப்பாங்க அப்படின்னு கேட்டால், மனைவி உண்மையிலுமே நல்லா தான் இருக்காங்க. உங்கள் சார்ட்டை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்காங்க, உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்காங்க. உங்களுடைய மேரேஜ் லைஃப் நல்லாவே இருக்குது, கவலையே பட வேண்டாம், தைரியமாக இருங்க. 2025 டிசம்பர் இந்த 2025 டிசம்பர்லேருந்து வர ஏப்ரலுக்குள்ளே மேரேஜ் நிச்சயமாக நல்லபடியாக நடக்கும், கவலைப்பட வேண்டாம். தேங்க்யூ. அடுத்த கேள்விமா. ரதீஷ் சார், நாகர்கோயிலேருந்து உங்களுக்கு தேவையான பதில் கிடச்சிச்சு. பதிலுக்கு ஒரு நன்றி வணக்கம் சொன்னீங்கன்னா தான் எங்களுக்கு உங்களோட பதில் கிடைத்ததா எங்களுக்கு தோணும். தேங்க்யூ சார். அடுத்த செகண்ட் கொஸ்டின் சார். சொல்லுமா. சத்யநாதன் சார். சத்யநாதன். ஓகே. 3/11/1946. ஓகே. 3:53 PM சார். ஓகேம்மா. சுக்கிர தசை என்ன செய்யும்னு கேட்டிருக்காங்க சார். ஓகே. வணக்கம் திரு சத்யநாதன் அவர்களே. நீங்கள் நிறைய நீங்கள் மீன லக்னம், அவிட்ட நட்சத்திரம், கும்பராசியில் பிறந்திருக்கீங்க. 3/11/1946 3:53 PM. இப்போ நீங்கள் கேட்டிருக்கிற கேள்வி இப்போ கேது திசையில் புதன் புக்தி நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இன்னும் கேது திசையில் புதன் புக்தி இன்னும் வரல, சனி புக்தி தான் நடக்குது. அது 26/7/2025 வரைக்கும் கேது புக்தி, சனி புக்தி இருக்குது. அதுக்கப்புறம் புதன் புக்தி, அதுக்கப்புறமா தான் உங்களுக்கு சுக்கர தசையே ஸ்டார்ட் ஆகுது. உங்களுக்கு சுக்கர தசை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. இந்த உங்களுக்கு சுக்கர தசை என்பது 7வது தசையாக 8க்குடையவன் தசையாக வருகிறது. அப்போ வரும்போது உங்களுக்கு இது கிட்டத்தட்ட இது ஒரு மாரக தசையாக மாறக்கூடும். அப்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டால், கிட்டத்தட்ட 2030 நீங்கள் மாரகம் அப்படிங்கிற லைஃப் த்ரெட் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. சத்யநாதன், உங்களுக்கு ஆல்ரெடி விளக்கம் கொடுத்துட்டேன். 8வது தசையாக வர்றதுனால மாரகத்தை விளைவிக்கக்கூடும் அப்படின்னு கொடுத்துருக்கேன், அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஆகையினால இதுக்கு மேலே விளக்கம் உங்களுக்கு தேவை இருக்காதுன்னு நினைக்கிறேன். நன்றி. அப்புறம் வேறு கேள்வி இருக்காமா? திரு சத்யநாதன் அவர்களுக்கு பதில் சொல்லிட்டார் சாரு. உங்களுக்கு நன்றி நானும் சொல்லிக்கிறேங்க. அடுத்தது 3rd கொஸ்டின் மொத்தம் கேட்டிருக்காங்க சார். ஷேக் ஹமீத் அப்படிங்கிறவர் கரூர்லேருந்து 22/4/90 12:22 AM சார். ஓகே. புத ஆதித்ய யோகம் எத்தனை சதவிகிதம் வேலை செய்யும் அப்படின்னு கேட்டிருக்காங்க சார். புதன் திசை எப்படி இருக்கும், என்னுடைய தொழில் வாழ்க்கை நன்றாக அமையுமா, இந்த 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க சார். ஓகே. திரு ஷேக் ஹமீத் அவர்களே வணக்கம். நல்ல கேள்வி கேட்டிருக்கீங்க. உங்களுக்கு நீங்கள் இந்த டிகிரியோடலாம் கேள்வி கேட்டிருக்கீங்க. இதில் ஒரு விஷயம் உங்களுக்கு ஒரு குறிப்பு சொல்லணும். புதாதித்ய யோகம் அப்படிங்கிறது
இந்த சூரியன் புதன் சேர்ந்து இதில் இருக்கிறது, அதாவது வந்து மிதுனத்திலேயோ அல்லது கன்னியிலேயோ ஆட்சி உச்சம் பெறும் பொழுது ஏற்படக்கூடிய அமைப்பாகும். இது மேஷத்தில் இருக்கும்போது இது அந்த அமைப்பை கொடுப்பதில்லை. இதுதான் நூல்கள் கூறுகின்றன. இதுக்கப்புறம் சில வடநாட்டு ஜோதிட வல்லுநர்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு பீரியாடிக்கலாக வந்து புதன் திசையில் சூரியனோட சேர்ந்துருக்கும் போது, அதாவது அஸ்தங்கனம் பெறாத பொழுது அந்த பீரியடில் வந்து புதனுடைய பீரியட்லேயும் சூரியனுடைய அதாவது புக்தி அந்தரங்கள்லேயும் வந்து இந்த யோகம் கொடுக்கப்படுகிறதுன்னு சொல்கிறாங்க. அது அதற்கான விளக்கங்கள் சரியாக நூல்களில் இல்லை. இதுதான் எனக்கு தெரிந்தவரை. அப்புறம் நீங்கள் கேட்டிருக்கிறது வந்து இந்த புதன் திசை என்ன செய்யும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. உங்களுக்கு இந்த புதன் திசை வந்து இந்த மகர லக்னத்துக்கு 6-9 குடைவன் திசையாக வருகிறது. அப்போ இந்த 6-9 குடைவன் திசையாக வரும்போது பூர்வ ஜென்ம அடிப்படையின் காரணமாக அது உங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது இல்லைங்கிறதுக்கு அப்பாற்பட்டு பூர்வ ஜென்ம கர்மா அடிப்படையில் உங்களுக்கு ஒரு கிட்டத்தட்ட இந்த புதன் திசை நல்லா இருக்குது. ப்ளஸ் வந்து இந்த பலன்கள் வந்து இந்த புதாதித்ய யோகத்துடைய பலன் என்னவா இருக்கும்னு கேட்டிருக்கீங்க. அது ஒரு 60% கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுவும் அந்த சூரிய புக்தியிலையும் புதன் புக்தியிலையும் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுதான் வந்து அதுவும் நான் வடநாட்டு ஜோதிட வல்லுநர்களின் கூற்றுப்படி நான் சொல்கிறேன் உங்களுக்கு. நான் நார்மலாக நம்ம தென்னிந்திய ஜோதிட சாஸ்திரங்கள் படி அந்த மாதிரி விளக்கங்கள் கிடைக்கல. அதனால் அது நான் விளக்கம் கூறலை. உங்களுக்கு வந்து சசமகாயோகம் மட்டுமே தான் ஆக்டிவில் இருக்குது. அதுதான் வந்து பலன் கொடுக்கும். அதுக்கப்புறம் வந்து இந்த அடுத்து என்ன கேள்வி கேட்டாருமா? புதன் திசை எப்படி? அது சொல்லிட்டேன். அடுத்தது என்னுடைய தொழில் வாழ்க்கை எப்படி இருக்குன்னா, தொழில் வாழ்க்கை உங்களை பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்குது. உங்கள் ஜாதகமே நல்லா இருக்குது. உண்மையிலுமே நல்லா இருக்குது ஜாதகம். ஒரு அதிர்ஷ்ட பணவரவுகளை கொடுக்கக்கூடிய ஜாதகமாகவே தான் இருக்கே ஒழி. அதனால் நீங்கள் வந்து பயப்படவே வேண்டாம். இந்த பீரியடில் பூர்வ ஜென்மத்தில் அடிப்படையில் பலன் கொடுக்கறதுனால கொஞ்சம் பலன்கள் கொஞ்சம் குறைவாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதோடையில் உங்களுக்கு 7 நாட்டு சனி நடக்கிறதுனால இப்போ இதெல்லாம் நீங்கள் நம்பிக்கை இருக்கிறவராக இருக்கிறதுனால நீங்கள் இந்த கேள்வி கேட்கறதுனால இவ்வளோ விளக்கங்கள் கொடுக்குறேன். அதனால் வந்து ஏன்னா எனக்கு நிறைய எல்லா நாடுகளிலும் வாடிக்கையாளர்கள் உண்டு. அதாவது வந்து கல்ஃபில் இருக்கக்கூடிய அத்தனை பேர், கல்ஃபில் இருக்கக்கூடிய நிறைய பேர், ஏன்னா நானே கல்ஃபில் ஒர்க் பண்ணியிருக்கேன். அதனால் கல்ஃப்லேயே இருக்கக்கூடியவங்க நிறைய பேர் என்னுடைய கிளையண்ட்டாக இருக்காங்க. ப்ளஸ் அதை தவிர யூரோப்பியன்ஸ் நிறைய பேர் என்கிட்ட கேட்டுக்கிறாங்க. அதனால் அந்த எல்லாருக்கும் அவங்களுடைய மத உணர்வுகள் எதுவும் பாதிக்காத வண்ணம் தான் நான் பதில் கூறிட்டு வரேன் இது வரைக்கும். அதனால் வந்து உங்களை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குன்னா எடுத்துக்கணும். உங்கள் ஜாதகமே நல்லா இருக்காங்க, ஏன்னா நீங்கள் கவலைப்பட வேண்டாம். வேறம்மா இன்னும் நிறைய கேள்விகள் இருக்குது. அது அடுத்து வரக்கூடிய நாட்களில் பார்க்கலாம். தேங்க்யூ வெரி மச். நேயர்களே, 3 நம்பரில் நீங்கள் கண்டினியூஸாக கொஸ்டின் கேட்டுட்டு இருக்கீங்க. நான் உங்களுக்காக சார்ட்டை கேட்டு ஆன்சர் பண்ணுறேன். இனி வந்து ஜோதிட கேள்வி நேரத்தில் கேள்வி நீங்கள் அனுப்பலாம். 3 நம்பர்லேயும் நான் தொடர்ந்து கேள்வி கேட்டு ஆன்சர் பண்ணுறேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ.